ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் 2இல் குரு 11இல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தற்போது தீர்ந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 செவ்வாய், 8 புதன், 11 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் ராகு, புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் 7ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 5 ஞாயிறு, 6 திங்கள், 9 வியாழன், 10 வெள்ளி ஆகிய நாட்களில் நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டால் அதில் பரிபூரண வெற்றியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளித்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் 5 ஞாயிறு, 6 திங்கள், 7 செவ்வாய், 8 புதன், 11 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன், செவ்வாய் சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10இல் சூரியன், சுக்கிரன் சஞ்சரிப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தற்போது குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
அதாவது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 செவ்வாய், 8 புதன், 9 வியாழன், 10 வெள்ளி ஆகிய நாட்களில் ஒரு முயற்சியை எடுத்தால் அந்த முயற்சியில் பரிபூரண வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சற்று ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, பயணங்களில் சற்று பொறுமை காப்பது மிக மிக உத்தமம். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 7ல் சனி, 8ல் ராகு, செவ்வாய், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள், இந்த வாரத்துக்கான நாட்கள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 9 வியாழன், 10 வெள்ளி, 11 சனி ஆகிய நாட்கள் ஒரு மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும். 5 ஞாயிறு, 6 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, அதுவும் வார தொடக்க நாளான 5, 6ல் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, 9ல் குரு சஞ்சரிப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மனைவி பிள்ளைகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7ல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பண விஷயத்தில் ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் எந்த நாட்களில் நீங்கள் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 5 ஞாயிறு, 11 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 6ஆம் தேதி மாலை 6:45 மேல், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 6 மாலைக்கு பிறகும் 7, 8 ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 6ல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சனியானவர் 5ல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நிறைய வளர்ச்சி கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது
5 ஞாயிறு, 6 திங்கள், 7 செவ்வாய், 8 புதன் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 9 வியாழன், 10 வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு, நிதானத்தோடு, பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் குறிப்பாக சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு ஆகும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரித்து ஜென்ம ராசியை பார்ப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்பு பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்திற்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடித்து, அதாவது மிகச் சிறப்பாக செய்து முடித்து சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது இருக்கிறது. அடுத்து குறிப்பாக உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 செவ்வாய், 8 புதன், 9 வியாழன், 10 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகச் சிறப்பான நாளாக இருக்கும். 11 சனிக்கிழமை அன்று சந்திராஷம் இருப்பதால் சனிக்கிழமை அன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, 4இல் புதன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 9 வியாழன், 10 வெள்ளி, 11 சனி ஆகிய நாட்கள் ஒரு மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த ஓராண்டு காலமாக 4இல் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள், மங்களகரமான சுபகாரியங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுறது, பைரவர் வழிபாடு பண்ணுறது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 5 ஞாயிறு, 11 சனி ஆகிய நாட்கள் மிகச் சிறப்பான நாளாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சனி, 2இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும்.
வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். தேவையற்ற வேலைப்பளு ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 செவ்வாய் 8 புதன் ஆகிய நாட்கள் அனுகூலமான நாளாக இருக்கும். மீன ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு செவ்வாய் 2 சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சை குறைக்க வேண்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எந்த விஷயத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோகத்திருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 5 ஞாயிறு, 6 திங்கள், 9 வியாழன், 10 வெள்ளி ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.